தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். விஜய் டிவி அலுவலகம் பாஜகவினரால் மிரட்டப்பட்டார்களா அல்லது விரட்டப்பட்டார்களா? விஜய் டிவியினுடைய நிர்வாகம் பயந்து நடுங்கி அஞ்சி நீயா நானா கோபிநாத் வேலையை விட்டு விரட்டப்பட்டாரா? இப்படி பல கேள்விகளுக்கு சர்ச்சைகளுக்கு ஒரு முடிவு தெரிய வேண்டியிருக்கிறது. நீயா நானா நிகழ்ச்சியில் தமிழக மக்கள் விரும்புவது இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையா? இந்தி வேண்டுமா வேண்டாமா? இந்த நீயா நானா நிகழ்ச்சியில் மிக பிரபலமான அந்த மக்கள் எதிர்பார்த்து காத்து கிடந்த அந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? பாஜக ஆளுகிற டெல்லியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த முருகன் தான் செய்தி ஒளிபரப்புத்துறை அமைச்சர். இந்த அமைச்சரால் மிரட்டப்பட்டு அந்த நிகழ்ச்சி இருமொழி கொள்கை தான் வேண்டும், மும்மொழி கொள்கை வேண்டாம், இந்தி வேண்டாம், தமிழ்தான் வேண்டும், இப்படி அங்கு பேசிய அத்தனை கிராமத்து நகரத்து அத்தனை பேரும் இதை வலியுறுத்தியதனுடைய விளைவு தமிழ்நாடு முழுக்க இந்த செய்தி பரபரப்பாக பேசப்பட்டு விடும் என்று அஞ்சிய பாஜகவினர் விஜய் டிவி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பாஜக ஆதரவு பெற்ற வடவர்களால் வரவழைக்கப்பட்டு அந்த நிகழ்ச்சி இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தொலைக்காட்சியை ஜனநாயகபூர்வமாக நடத்த முடியாமல் விரட்டப்படுகிறது, மிரட்டப்படுகிறது, இருட்டடிப்பு செய்யப்படுகிறது என்றால் ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து, பத்திரிகை சுதந்திரத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து. இவையெல்லாம் ஒன்று திரண்டு பாஜகவால் இனிமேல் கருத்து சுதந்திரம் பாஜகவுக்கு எதிராக எந்த கருத்தும் சொல்லிவிட முடியாது. திமுக ஆளுகிற இந்த தமிழ்நாட்டில்தான் இந்த நிலைமை. திருப்பூர் ஜெய் வா பாய் பெண்கள் உயர்நிலைப்பள்ளி ஏறக்குறைய 5000 பேர் படிக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடம். இதில் பெண் ஏன் அடிமையானாள் என்ற புத்தகத்தை திராவிட கழக தோழர்கள் அச்சடித்து அந்த பெண்களுக்கு கொடுக்க முடியவில்லை. பாஜகவினர் பெரியாருடைய கொள்கை இங்கு பிரசுரிக்கப்படக்கூடாது, இந்த பெண் ஏன் அடிமையானால் புத்தகம் கொளுத்தப்பட வேண்டும் என்ற ஜெய்வாபாய் பள்ளிக்கூடத்திலிருந்து அந்த புத்தகம் வெளியேற்றப்பட்டு பிஜேபியால் தூக்கி எறியப்பட்டது. இதுவும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் நடந்தது. திராவிட கழக முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திருப்பூர் எம்எல்ஏ செல்வராஜ் தான் திருப்பூரில் எம்எல்ஏ, திமுகவை சேர்ந்தவர், மாவட்ட செயலாளர். இதுதான் பிஜேபிக்கு முகம் கொடுக்க முடியாமல் அஞ்சி நடுங்குகிற கோழைகள் தான் திமுக கட்சி. இந்த திமுக கட்சிக்கு ஆதரவாக இருமொழி கொள்கை வேண்டும் என்ற அந்த மக்கள் கருத்து சொல்லிவிட்டார்கள். இந்த கருத்து சுதந்திரம் தமிழ்நாடு முழுக்க பற்றி கொள்ளும். ஆகையால் பிஜேபி உடனடியாக விஜய் தொலைக்காட்சி நிறுவனத்தை முற்றுகையிட்டு இதை ஒளிபரப்பக்கூடாது என்று டெல்லியிலிருந்து அழுத்தம், சென்னையிலிருந்து அழுத்தம், இந்த விஜய் டிவி வடவர் கம்பெனிக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு அது அழுத்தி வைக்கப்பட்டது. விஜய் டிவி நெறியாளர் கோபிநாத் நிர்வாகத்தை கேட்கிறார், நிர்வாகத்தின் ஒப்புதலோடு இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார். அந்த நிர்வாகம் அத்தனையும் படம் பிடிக்கிறது, அத்தனையும் எடிட் செய்யப்படுகிறது. ஒளிபரப்புக்கு தயாராகிற பொழுது அது தடுத்து நிறுத்தப்படுகிறது. புதிய தலைமுறை பச்சைமுத்து கல்வி கொள்ளையன் பச்சைமுத்து நிறுவனத்திலிருந்து
திமுகவை ஆதரவாளராக திகாவுடைய ஆதரவாளராக சொல்லப்படுகிற குணசேகரன் விரட்டி அடிக்கப்பட்டார். காரணம், பிஜேபிக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்யக்கூடாது. தமிழர்களுக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்தால் வேலை நிச்சயம். பிஜேபிக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்தால் ஓலை நிச்சயம். இப்படி விரட்டி அடிக்கப்பட்ட நபர்தான் இந்த குணசேகரன். இப்பொழுது சன் தொலைக்காட்சியில் பணியாற்றுகிறார். கோபிநாத்தை பொறுத்தவரை கோபிநாத் நிர்வாகம் எதை சொல்லுகிறதோ, நிர்வாகம் எதை சார்ந்திருக்கிறதோ அதை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு நபர். இவர் நிர்வாக அனுமதியோடு தான் இந்த இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையா எதற்கு ஆதரவு களம் என்பதை தீர்மானித்து அதை அவர் முடிவு செய்கிறார். ஆனால் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த பொழுது இருமொழி கொள்கைக்கு ஆதரவு, மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு, இந்திக்கு எதிர்ப்பு. பார்த்தவர்கள், படித்தவர்கள், இருந்தவர்கள், கலந்து கொண்டவர்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அத்தனை பேர் இந்திக்கு எதிர்ப்பு. வட இந்தியாவில் ஆங்கிலமே சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை, தாய்மொழியும் சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை. இப்படி 10 மாநிலங்கள் இருக்கிறது. அண்ணாமலை அங்கு போகட்டும், தமிழிசை அங்கு போகட்டும், இவர்களுக்கெல்லாம் தெரியும் தமிழன் மட்டும்தான் இளிச்சவாயன், தமிழர்கள் மட்டும்தான் முட்டாள்கள், மூடர்கள். இப்படி இந்த இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கையால் விஜய் டிவி நிர்வாகம் கோபிநாத்தை வெளியே தூக்கி போட போகிறது என்கின்ற செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது. விஜய் டிவி கோபிநாத் வெளியே தூக்கி போடப்பட்டால் தமிழரை பற்றி, தமிழை பற்றி, தமிழ் இலக்கியங்களை பற்றி பேசக்கூடாது. அது மிகப்பெரிய சகுனம், கெட்ட சகுனத்தின் ஆரம்பம். அதனால் முழுக்க தமிழர் அரசியல், தமிழர் பண்பாடு, தமிழ் மொழி கொள்கை என்று எதையோ பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் பதிவு செய்யப்பட முடியாமல் இருட்டடிப்பு செய்யப்படுகிறது. இருட்டடிப்பு செய்யப்பட்டதனுடைய விளைவு தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக இந்தி படித்தாக வேண்டும் என்று பாஜகவினர் கையெழுத்து இயக்கம் நடத்துகிறார்கள். என்ன கையெழுத்து இயக்கம் நடத்தினாலும் தமிழிசையினுடைய தலையெழுத்து மாறப்போவதில்லை. பாஜக அரசியலிருந்து கடைசி கட்டத்துக்கு வந்துவிட்டார். தமிழிசை அக்கா அவர்கள் தன்னுடைய 35 வயது மகளுக்கு நல்ல குடும்பத்தில் திருமணம் செய்து வைத்து அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கட்டும். அதை தாண்டி அவர் தமிழருடைய தலைவிதியை தீர்மானிக்க வந்திருக்கிறார். தள்ளாத வயதிலும் தங்குவதற்கு இடமில்லாமல் நீங்கள் மாவட்டம் தள்ளி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொறியியல் கல்லூரியினுடைய விருந்தினர் மாளிகையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் குமரி ஆனந்தன். அந்த ஆனந்தனை பாதுகாக்க வேண்டிய கடமை மகள் ஆனந்தனுக்கு இருக்கிறது. குமரி ஆனந்தனுடைய மகள் தமிழிசை ஆனந்தனுக்கு இருக்கிறது. அதை செய்யட்டும். தமிழர்களை காப்பாற்றுவதை அப்புறம் பார்க்கலாம். தமிழனை யார் வந்தாலும் காப்பாற்ற முடியாது. இப்படியான இக்கட்டை திராவிட இயக்கங்களே ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விட்டது. தமிழ் ஆசிரியர்களை ஒழித்து விட்டது, தமிழனை ஒழித்து விட்டது, தமிழ் பள்ளிக்கூடங்களை ஒழித்து விட்டது. பிஜேபி செய்ய வேண்டிய வேலை அத்தனையும் திமுகவை செய்து முடித்து விட்டது. இனமான பேராசிரியர் அவர் காலத்தில் அனைத்து மெட்ரிகுலேஷன் பள்ளியும் ஆங்கிலமயப்படுத்தப்பட்டு விட்டது. இதுதான் இனமான பேராசிரியர் ஒரு பெண்ணை திருமணம் செய்தார் என்று சொல்வார்கள். அல்ல, மனைவியாக்கி கொண்டார் மனைவி மரணத்திற்கு பிறகு. இதுதான் இனமான பேராசிரியர் செய்த இனமான வேலை. இப்பொழுது திமுக பாஜக இரண்டும் செய்கிற வேலையை ஒரே இயக்கம் செய்து முடித்துவிடும். அதுதான் திமுக.
கருணாநிதி ஆண்ட காலத்தில் மாநில கல்விக் கொள்கையை 60 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள் டெல்லிக்கு. இந்த 60 ஆண்டு காலமும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் எந்த குரலும் டெல்லியில் கொடுத்து விடவில்லை. திமுகவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக போகக்கூடிய அத்தனை பேரும் மிகப்பெரிய தொழில் அதிபர்கள். 1000 கோடி 2000 கோடி தொழிலை காப்பாற்றி கொள்வதற்கு இந்த மக்களுக்கு 500 ரூபா 1000 ரூபா கொடுத்தா இவன் ஓட்டு போட்டு விடுவான். இந்த ஓட்டை வாங்கி வைத்துக்கொண்டு டெல்லியிலே தங்களுடைய வியாபார நிறுவனங்களை விருத்தி செய்வதற்காக பயன்படுத்துகிற பதவி தான் எம்பி பதவி. இவர்கள்தான் தமிழின காவலர்கள் என்று ஆழ்வார் அறக்கட்டளை என்று கல்வி கொள்ளையன் பச்சைமுத்துக்கு போட்டியாக ஜெகத் ரட்சகன், இவர்களெல்லாம் தமிழ் மொழியை வாழ வைக்கிறேன் என்று அனைத்து ஐயர் ஐயங்கார் சாஸ்திரி சர்மா அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு போய் கருணாநிதிக்கு ஆழ்வார் பாசுரங்களை பாடுவார்கள். போலி நபர்கள் இவர்களெல்லாம். இந்திக்கு ஆதரவாக தமிழுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த நபர்களை இவர் தமிழ் ஆர்வலர்கள் என்று அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். பாஜகவினர் விஜய் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு தொடர்பு கொண்டு அது ஒளிபரப்பாமலே செய்து விட்டார்கள். திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது என்று ஒளிபரப்பாமல் இன்று வரை இது முடக்கி போடப்பட்டது. விஜய் டிவி கோபிநாத் விரட்டப்படுகிறாரா அல்லது உள்ளே அடைக்கப்படுகிறாரா என்பதை நீங்கள் ஓரிரு நாட்களில் தெரிந்துவிடும். குணசேகரனுக்கு வந்த நிலைமை வந்தால் சன் தொலைக்காட்சியிலோ கலைஞர் தொலைக்காட்சியிலோ கோபிநாத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும். விஜய் டிவி கோபிநாத் கலைஞர் டிவி கோபிநாத்தாக இல்லையேல் சன் டிவி கோபிநாத்தாக மாறுகிற காலம் விரைவிலே வரும். இதுதான் பாஜகவினர் சொல்லுகிற செய்தி. பாஜகவை பொறுத்தவரை இந்தி மொழியை ஆதரிக்க வேண்டும், இந்தி படித்தாக வேண்டும். இந்தி தான் அடிப்படை கல்வியை கற்றுக் கொடுக்கும். இந்தி தான் இந்திய மொழி. எதிர்காலத்திலே ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே சட்டம், ஒரே உணவு அத்தனை ஒன்றாகிற பொழுது இந்தி மொழி தான் ஆளுமை செலுத்தும். மாநில மொழிகளெல்லாம் அழிந்து போய்விடும். 20-25 ஆண்டு காலத்தில் இந்தியாவில் ஒரு கட்சி ஆட்சி முறை தான் நடைமுறைக்கு வரும். அதுதான் பாஜகவினுடைய கட்சி ஆட்சி முறை. எதிர்ப்பதற்கோ பேசுவதற்கோ தமிழை பற்றி சிந்திப்பதற்கோ ஆட்களே இல்லாமல் போய்விடுவார்கள். அது வரக்கூடிய காலம் கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை என்பதைப் போல மிக தெளிவாக தெரிகிறது. இலங்கையில் இன்று ஒரே கட்சி ஆட்சி தான். சிங்கள பௌத்த குருமார்கள் எதை சொல்லுகிறார்களோ அதுதான் ஆட்சி. இங்கே பார்ப்பன சங்கிகள் எதை சொல்லுகிறார்களோ அதுதான் இங்கே ஆட்சி. இரண்டு ஆட்சிக்கும் வெகு வித்தியாசம் இல்லை. அது இலங்கை, இது இந்தியா. அங்கே தமிழன் அழிந்தான், இங்கும் தமிழன் அழியப் போகிறான். இதுதான் விரைவில் நடக்கப் போகிறது. இந்தி மொழி தமிழனை ஆட்சி அதிகாரம் செய்ய போகிறது. இந்த நாள் விரைவிலே வரும். யுனெஸ்கோ கொரியர் மணவை முஸ்தபா 40 ஆண்டுகளில் அழிந்து போகிற மொழிகளிலே தமிழும் பட்டியல் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர் மறைந்து போனார். அது இன்னும் நடைமுறைக்கு வருவதற்கு சில காலத்திலே வருவதற்கான அபாய அறிகுறி தென்பட ஆரம்பித்து விட்டது. நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.